அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி கேட்குறாங்க. குவைத்தில் இருந்து அபு சஜாத் என்கிறவர் கேட்கிறார், ஜகாத்து பணத்தில் நெருங்கிய உறவினருடைய வீட்டு வேலைகளை செய்து கொடுக்க மார்க்கத்தில் அனுமதி உண்டா? அதாவது ஜக்காத்துடைய பணம் இருக்குது, நெருங்கிய உறவினர்கள் வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த வீட்டுக்கு ஒரு பாதியில் நிற்கிறது, அந்த வீட்டை கட்டி கொடுப்பதற்கு ஜக்காத்து பணத்தை எடுத்து அவருக்கு உதவி செஞ்சு அந்த வீட்டு வேலையை செய்து கொடுக்கலாமா? நெருங்கிய உறவினர் அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பொதுவாக இந்த ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் உறவினருக்கு கொடுக்கக்கூடாது என்கிற மாதிரியான ஒரு கருத்து அதிகமான மக்கள்கிட்ட இருக்கிறது. ஆனால் மார்க்கத்தில் அப்படி கிடையாது. ஜக்காத்தை பொறுத்த வரைக்கும் ஜக்காத்துக்கும் சதக்காவுமே, ஜக்காத்துனா அல்லாஹ் கடமையாக்கின அந்த 2.5% கொடுக்கறதுக்கு பேரு ஜக்காத்து. மறுபடிய நன்மையை நாடி நாம தர்மங்கள் செய்வதற்கு பேர் சதக்கான்னு சொல்லுவாங்க. ஜக்காத்தே அல்லாஹ் சதக்கான்னு குர்ஆன்ல சொல்றான். புதுமை நம்பாளியும் சதக்கா, அவங்களுடைய செல்வத்திலிருந்து சதக்காவை நீ வாங்கு அப்படிங்கிறான். ஜக்காத்தை பற்றி சொல்லும்போது இன்னம சதக்காத்துல் ஃபுகராய், 9 வகையான மக்களுக்கு ஜக்காத்தை செலவழிக்கலாம்னு சொல்லும் போது கூட அல்லாஹ் அதுக்கு பயன்படுத்துற வார்த்தை சதக்காதான். 9 கூட்டத்தாருக்கு ஜக்காத்தை செலவழிங்கன்னு சொல்லும் பொழுது இன்னம சதக்காத்துன்னு அல்லாஹ் சொல்றான், சதக்காதான். அப்ப சதக்கா ஜக்காத்துங்கிறதுக்கெல்லாம் பெரிய இந்த விஷயத்தில் வேறுபாடு கிடையாது. என்ன வேறுபாடு? ஜக்காத்து என்று சொன்னால் கட்டாயம், சதக்கான்னா விரும்பி செய்யறது, அந்த வித்தியாசம் இருக்கே தவிர மற்ற சட்டங்கள்லாம் என்னது ஒரே மாதிரியானதுதான். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத்தும் சாப்பிடக்கூடாது, சதக்காவும் தான் சாப்பிடக்கூடாது. ரசூல்லா ஜக்காத்து அவங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி சதக்காவுடைய பொருளுக்கும் தான் சாப்பிடக்கூடாது. இன்னும் பல ஹதீஸ்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஜக்காத்துடைய பொருள்களை குறிப்பிடும் பொழுதெல்லாம் சதக்காவுடைய பொருள் தான் ஹதீஸ்ல சொல்லப்படும். இவ்வளவு சதக்கா, சதக்காவுடைய ஒட்டகம், சதக்காவுடைய ஒட்டகம் தான் ஜக்காத்து ஒட்டகம் தான். ஜக்காத்துக்கு வார்த்தைக்கே சதக்காங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துறாங்க. இந்த அடிப்படையை மனசுல வைத்துக் கொண்டு நம்ம இந்த மாதிரி வரக்கூடிய ஹதீஸ்களை தேடி பார்த்தோம்னு சொன்னா உறவினர்களுக்கு தாராளமா நம்ம என்ன செய்யலாம், அந்த தான தர்மங்களை செய்யலாம். உதாரணமா உம்மு சலமாங்கிறவங்க ரசூலுல்லாவுடைய மனைவி. அவங்க ரசூலுல்லாவுக்கு முன்னாடி அபு சலமாங்கிறவரை கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. அந்த அபு சலமா மூலம் அவங்களுக்கு பிள்ளைகளும் இருந்தது. அதாவது உம்மு சலமா அவங்களுக்கு அபு சலமாங்கிறவரை திருமணம் செய்திருந்தார்கள். அந்த அபு சலமாவின் மூலமாக உம்மு சலமாவுக்கு பிள்ளைகள் இருந்தது. அப்ப அது அவங்க பிள்ளை தான், அது சொந்த பிள்ளை. அப்ப உம்மு சலமா ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரே, அலி அஜ்ருன், எனக்கு கூலி கிடைக்குமா, அன் உன்ஃபிக அலா பனி அபி சலமா, அபு சலமாவுடைய பிள்ளைகளுக்கு நான் செலவழித்தால் எனக்கு கூலி கிடைக்குமா மறுமையில? இன்னமாகும் பனிய, அவங்க எனக்கும் பிள்ளைகளா இருக்கிறாங்க. அபு சலமாவுடைய பிள்ளைகளா இருந்தாலும் அது நான் பெற்ற பிள்ளைகள் தான். அப்ப என் பிள்ளைகளுக்கு நான் செலவழித்தால் அதுக்கு ஏதாவது கூலி கிடைக்குமா என்று கேட்கும் பொழுது அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன்ஃபிதி அலைஹிம், நீ அவங்களுக்கு செலவழிக்கலாம், தொலைக்கி அஜ்ருமா அன்ஃபக்தி அலைஹிம், அவங்களுக்கு செலவு செய்த கூலி உனக்கு கிடைக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப பிள்ளைகளை கவனிக்கிற ஒரு கடமை இருந்தாலும் அதுக்கு நம்ம குழந்தைகளுக்கு செலவழித்தோமையானால் அதுக்குரிய கூலி கிடைக்கும் என்ற இந்த ஹதீஸ் 1467 புகாரி சொல்லுகிறது. இது கூட அந்த சதக்கான்ற அர்த்தத்துல வரலன்னு யாரும் சொல்லலாம். ஏன் சொல்லலாம்னு கேட்டா, என் பிள்ளைய நான் கவனிக்கிறேன், அதுக்கு கூலி கிடைக்குமான்னா பிள்ளைகளை கவனித்தாங்க என்பதற்குரிய கூலியைத்தான் இது சொல்கிறது அப்படின்னு இந்த ஹதீஸை கூட சில பேர் என்ன செய்யலாம், இது ஜக்காத்து சதக்காவுக்கு பொருந்தாது என்று சொல்லி எடுத்துக்கொள்ளலாம். அப்படி எடுத்துக்கொள்வார்களே. ஆனால் வேற சில ஹதீஸ்களும் இருக்கிறது. என்ன ஹதீஸ்ன்னு சொன்னா, இப்னு மசூத் என்கிற அவர் ஒரு பெரிய சஹாபி, ஆரம்ப கால சஹாபியில முக்கியமான மக்காவில் இருக்கும்போது நெருக்கடியான காலத்தில் இஸ்லாத்தை தழுவிய ஒரு சஹாபி. அந்த இப்னு மசூதுடைய மனைவி ஜெய்னப் அவங்க பேரு. அவங்க கொஞ்சம் பொருளாதார வசதியில கூடுனவங்களா இருக்கிறாங்க. இவருக்கு கொஞ்சம் வேலை வெட்டிலாம் கிடையாது. அவங்க என்ன செய்வாங்கன்னா கைத்தொழில் மூலமாக பொருளாதாரத்தை சம்பாதிக்கக்கூடியவர்களாக ஜெய்னபுங்கிறவங்க இருந்தாங்க. அதாவது இப்னு மசூதுடைய மனைவி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க, தஸத்தக்ன உலவு மின் ஹுலியிகுன்ன,
உங்கள் ஆபரணங்கள் இருந்தால் நீங்கள் சதக்கா செய்யுங்கள். உங்கள் ஆபரணங்களை கொடுத்த ஒன்று கையில காசு இல்லாட்டாலும் நகநட்டுகளை கொண்டாவது நீங்க என்ன செய்யுங்க, சதக்கா செய்யுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இப்னு மஸ்ஊதுடைய மனைவி இருக்காங்க இல்லையா, ஜைனபு, அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா தன்னுடைய கணவருக்கும் அவங்க தான் செலவழிப்பாங்க. அவங்க வீட்டுல மடியில வளரக்கூடிய பிள்ளைகளுக்கும் அவங்க தான் என்ன செய்வாங்க, செலவு செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப என்ன செய்யறாங்கன்னா ஜைனபுக்கு அவங்க நினைக்கிறாங்க, நம்ம புருஷனுக்கு நம்ம தான் செலவழிக்கிறோம், அவருடைய பிள்ளைகள் எட்டியமான பிள்ளைகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு செலவழிக்கிறோம். இப்ப கணவனுக்கு நம்ம செலவு செய்யறது சதக்காவுல சேருமாக இருந்தால் புதுசா வேற சதக்கா நம்ம கொடுக்க வேண்டியதில்லை. அது சதக்காவுல அடங்காது என்று இருந்தால் ரசூலுல்லாஹ் சொன்னதுக்காக நம்ம வேற ஆளுகளுக்கு தர்மம் செய்யணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தர்மம் செய்ய சொல்றாங்க, நகைகளை கொடுத்தாவது தர்மம் செய்ய சொல்றாங்க. இப்ப தர்மம் செய்யறதுன்னு சொன்னா நம்ம தான் கணவருக்கு காலமெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமே, அவர் வருமானம் இல்லாம இருக்கிறாரு, அவரை கவனிக்க வேண்டிய எந்த ஒரு கடமை மனைவியின் மீது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்காக நான் தான் செலவழிக்கிறேன்னு, அதுவே அந்த சதக்காவுக்கு போதுமானதா இருக்குமா, இல்ல அல்லது நம்ம தனியா அது இது அடங்காது கணவருக்கு கொடுத்த எப்படி அடங்க என்று வேற ஆட்களுக்கும் செலவழிக்கணுமா என்று உங்க சந்தேகம் வருது. சந்தேகம் வந்த உடனே கணவர்கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி நாங்க இப்னு மஸ்ஊதுக்கு அந்த மனைவி சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்காக நான் செலவழிச்சிட்டு இருக்கிறேன், இது செல்லுமா, இது போதுமா, தர்மத்தில் அடங்கிருமா என்று நீங்கள் போய் ரசூலுல்லாஹ் கேட்டு வாங்க அப்படின்னு கணவர்கிட்ட அனுப்புறாங்க. அவர் கணவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அதெல்லாம் நான் போய் கேட்க மாட்டேன், நீ வேணா போய் கேட்டு வா அப்படிங்கிறாரு. உடனே அவங்க என்ன செய்யறாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போறாங்க, ஜைனபு போறாங்க. போனா அங்க இன்னொரு பெண்மணி வாசல்ல நிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் வீட்டு வாசல்ல. அப்ப பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கேட்கிறாங்க, இந்த மாதிரி நான் என் கணவனுக்கு நான் செலவு செய்கிறேன், அது தர்மத்தில் அடங்குமா, ரசூலுல்லாஹ் தர்மம் செய்ய சொல்லி இருக்கிறாங்க, அது தர்மத்தில் அடங்குமான்னு கேட்டுவாங்க என்று பிலால்கிட்ட சொல்றாங்க. வீட்டு வாசல் வரைக்கும் போயிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட நேரா பார்த்து கேட்காம பிலால்கிட்ட சொல்லி விட்டு கேட்க சொல்றாங்க. சொல்லும்போது என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, யாரு கேட்டான்றதை எங்களை சொல்லி விட்டுறாத, நாங்க தான் கேட்டோன்னு சொல்ல, நீ தான் ஒரு மத்தாயில் மாதிரி கேளு அப்படின்னு சொல்லி பிலால் அனுப்புறாங்க. பிலால் போய் இதை சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, மன்ஹுமா, அந்த ரெண்டு பேரும் யாரு, ரெண்டு பெண்கள் கேட்கறாங்கன்னு சொல்றீங்களா, அது யாரு? அப்ப பிலால் சொல்றாரு, ஜைனபு. எந்த ஜைனபுன்னு ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க. இம்ராத் அப்துல்லா இப்னு மஸ்ஊதுடைய மனைவி ஜைனபு தான் கேட்டு சொன்னாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நாம் தாராளமா அந்த போதுமானதுதான் இது, லஹா அஜ்ரானி, அவருக்கு 2 கூலிகள் கிடைக்கும், ஒன்னு அஜ்ருல் கராபத்தி அஜ்ரு சதகா, ஒன்னு உறவினரை அனுசரித்த கூலி, இன்னொன்னு சதகாவுடைய மிக முக்கியமான பாயிண்ட், சதகாவுடைய கூலி கிடைக்கும். அப்போ ஒரு மனைவி கணவனுக்காக செலவு செய்வாளே, வசதியான ஒரு மனைவி கணவனுக்காக செலவு செய்தாலேயானால், கணவனை ஒரு உறவினரை அனுசரிக்கிறாங்க இல்லையா, அதுக்கு தனி கூலி, அந்த கூலி ஒண்ணு கிடைக்கும். அஜ்ரு சதகத்தி, சதகாவுடைய கூலியும் கிடைக்கும். நீங்க அதே செஞ்சிட்டு இருக்கும் பொழுது நீங்க வேற ஒரு ஆட்களுக்கு செய்யணும்னு ஒரு அவசியம் கிடையாது, அதுவே போதுமானது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு செய்தி புகாரியில 1466வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அப்ப இது என்ன வழங்குது, சதக்கா, அதாவது மனைவி கணவனுக்கு சதக்கா கொடுக்கலான்னு வருது, சதக்கா கொடுக்கலாம்னா ஜக்காத் கொடுக்கலாம் தானே. அப்ப அவர் இல்லாம இருந்தார், அதுக்கு தகுதியானவராக இருந்தார், மனைவி வசதியா இருக்கிறாங்க, அவர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாரு, மனைவி ஒரு நகை நட்டு வச்சிருக்கிறாங்க, கணவர் வேலை வெட்டி இல்லாம இருக்காரு, இந்த ஜக்காத்தை கொடுக்க வேண்டி இருக்கிறது. அந்த ஜக்காத்தை என்ன செய்யலாம், கணவருக்கு இல்லாத கணவருக்கு கொடுத்துட்டு அவர் தகுதியானவர் இருந்தார், அவர் சம்பாதிச்சு தான் கொடுக்க கூடாது, அவர் அந்த 9 வகையில இருப்பார்களேயானால் 8 வகையில இருப்பார்களேயானால் அவர் கொடுத்துக் கொள்ளலாம். அப்ப இதுல என்ன வருதுன்னு கேட்டா, சதக்காவுடைய கூலியும் இருக்கிறது, உறவினர்களை அனுசரிக்கிற கூலியும் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் புகாரில 1461வது ஹதீஸ்ல வருகிறது. அதாவது அபூ தல்ஹா ஒரு சஹாபி, அவர் ரொம்ப ஒரு வசதியான ஒரு ஆளு, மதீனாவுல நிறைய பேரிச்சம்பழ தோட்டங்கள்லாம் அவருக்கு இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டுக்கு எதிர்த்தாப்புல தான் அவருடைய வீடு.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோட்டத்தில் போய் அந்த அந்த தண்ணியெல்லாம் சாப்பிட்டு வருவாங்க. அந்த மாதிரியான ஒரு ஒரு வசதியான ஒரு ஆள் அபூ தல்ஹாங்கிறவர். அது பள்ளிவாசலுக்கு நேர் மஸ்ஜித் நபவிக்கு நேர் எதிர்த்தாப்புல அது இருந்தது. அப்போ இந்த செய்தியெல்லாம் அந்த ஹதீஸில் வருது. நான் சொன்ன இந்த செய்திகள் எல்லாம் அந்த 1461வது ஹதீஸ்லேயே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு ஆயத்து இறங்குது, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் ரொம்ப விரும்பக்கூடியதிலிருந்து கொஞ்சத்தை செலவு செய்யும் வரை நீங்கள் நன்மை அடைய மாட்டீர்கள். நீங்கள் நன்மை அடைகிறதா இருந்தால் நமக்கு எது வேணாம்னு ஆகிறதோ அதையே செலவழிப்பாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க தர்மம் செய்கிறவங்க. என்ன தர்மம் செய்வாங்க, அவங்களுக்கு தேவைன்னு வர வரைக்கும் யூஸ் பண்ணிக்குவாங்க. இனிமேல் நமக்கு தேவைப்படாது அப்படின்னு தூக்கி போடும்போது தான் யாருக்காக கொடுப்பாங்க. அப்படியும் கொடுக்கலாம், தப்பில்லை. ஆனால் நமக்கு தேவைப்படும் பொழுதும் கொடுக்கணும். நம்ம விரும்புகிற பொருள்களில் இருந்தும் கொஞ்சத்தை கொடுக்கணும். அப்போதான் அல்லாஹ்வுக்கு கொடுத்தோண்டாகும். நம்ம யூஸ் செய்கிற நமக்கு நாட்டமே இல்லை, அது நமக்கு அந்த பொருள் மீது விருப்பமே இல்லை என்பதற்காக கொடுத்தோமே. ஆனால் இவனுக்கு விருப்பம் இல்லைங்கிறனால கொடுத்தாண்டு வருமே தவிர அல்லாஹ்வுக்காக கொடுத்தாண்டு வராது. அதுக்கு தான் அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, நீங்கள் நன்மை அடைகிறதாக இருந்தால் ஆலை இம்ரான்ல 92வது வசனம் இது. என்ன வசனம்? லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் விரும்பக்கூடிய அனைத்தையும் அல்ல, விரும்பக்கூடியதிலிருந்து சிலவற்றை செலவழிக்கும் வரை நன்மை அடைய முடியாது. அப்ப நம்ம தர்மம் செய்வதாக இருந்தால் நம்ம பழைய சட்டையை தர்மம் செய்யலாம். பழைய சட்டையாலேயே தர்மம் செஞ்சிடக்கூடாது. பழைய சட்டை நமக்கு பிடிக்கலன்னு தர்மம் செஞ்சிருவோம். பழைய சட்டையை கொடுக்கும் பொழுது புது சட்டையும் கொடுக்கணும். தர்மம் செய்வதில் என்ன செய்யணும், நாம விரும்பி பயன்படுத்துகிற பொருட்களில் இருந்தும் என்ன செய்யணும், தர்மங்கள் செய்யணும் என்ற ஒரு வசனம் இறங்குது. இது இறங்கின உடனே அபூ தல்ஹா ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, இப்படி ஒரு வசனம் அல்லாஹ் அருளி இருக்கிறதா சொல்றீங்க. எனக்கு ரொம்ப விருப்பமானது வந்து இந்த பைருஹாங்கிற இந்த தோட்டம் தான். அந்த பள்ளிவாசல் எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய அந்த தோட்டம் தான் எனக்கு ரொம்ப விருப்பமானதா இருக்கிறது. இன்னஹா சதகத்துல் இல்லா, அதை அல்லாஹ்வுக்கு நான் சதக்கா தந்துடுறேன். அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் சதக்காக தர்றேன். ரொம்ப விருப்பமானது அல்லாஹ் செலவு செய்ய தர்றான். எனக்கு இருக்கிற சொத்துக்கள்லையே எனக்கு ரொம்ப விருப்பமானது இந்த பைருஹாங்கிற தோட்டம் தான். அதை நான் அல்லாஹ்வுக்காக நான் தந்து விடுகிறேன் என்று சொல்றாரு. அர்ஜு பிர்ரஹா வ துக்ரஹா இந்தல்லா, அதனுடைய நன்மையை கூலியை வந்து நான் அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்க்கிறேன். சொல்லாஹா யா ரசூலல்லாஹ் ஹைஃபு அராக்கல்லா, உங்களுக்கு அல்லாஹ் என்ன சிந்தனையை போடுறானோ அதன்படி நீங்க செலவழிச்சுக்கிறீங்க என்று ரசூலுல்லாஹ்ட்ட ஒப்படைக்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, பகில் ஸாக மாலுர் ராபிஹுன், அப்படி சொல்லாத, இது நல்ல லாபகரமான சொத்தா இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு தர்மம் செய்யறங்கிற இது ரொம்ப விலை மதிப்புள்ள ஒரு சொத்தாக இருக்கிறது. இதை வந்து நீ என்ன செய்யக்கூடாது, நீ தர்மம் செய்ய வேணாம். ஆனா ஒன்று சொல்றது விளங்குது, அல்லாஹ்வுக்காக சதக்கா செய்யறங்கிற. அல்லாஹ்வுக்கு சதக்கா செய்யறதா இருந்தா இன்னியாரா அந்த தஜாலஹா பில் அக்ரபீன, உன்னுடைய உறவினருக்கு நீ கொடுப்பதை நான் விரும்புகிறேன். நீ சதக்காங்கிற இந்த சதக்காவை வந்து என்கிட்ட தந்து ஏழைபாளையர்களுக்கு கொடுங்கன்னு தருவதை விட உனக்கு சொந்தக்காரங்க இருப்பாங்கல்ல அக்ரபீன்கள், அந்த அக்ரபீன்கள் உனக்கு நெருக்கமான உறவினர்களுக்கு நீ கொடுக்கறது தான் எனக்கு விருப்பமா இருக்கிறது. அதனால அந்த சதக்காடினே எடுத்துக்க, சதக்கான்னு சொல்லி கொண்டாந்து ஒரு கொடுக்குறாரு. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் தந்தா வாங்கி கொண்டு சதக்காவை இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி அதை சொத்து சேர்க்கிற மாதிரி அவங்க விரும்பல. என்ன சொல்றாங்க, இல்ல நீ வந்து சொந்தக்காரங்களை கொடு. அப்ப அபூ தல்ஹா சொல்றாரு, அப்ப யார் சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மாதிரி நான் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு அபூ தல்ஹா வந்து தன்னுடைய உறவினர்களுக்கும் தன்னுடைய சித்தப்பா பெரியப்பா மக்களுக்கு அதை பங்கு வச்சு கொடுத்துட்டாரு. இந்த பைருஹாங்கிற தோட்டத்தை அவருக்கு மட்டும் சொந்தமா இருந்த ஒரு 4-5 உறவினர்கள் கூப்பிட்டு நீங்க யாராவது கொஞ்சம் எடுத்துக்கிறங்க என்று கொடுத்து விட்டார்னு வருது. இப்ப இது புகாரில் 1461வது ஹதீஸா வருது. இது சதக்கா தான். இது சதக்காத்துக்கு ஒரே சட்டம் தான். அப்ப சதக்காவாக அவர் வந்து கொடுக்கிற ஒன்றை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி ஏழைபாளையர்களுக்கு என்ன செய்யலாம், பைத்துல் மால்ல சேர்த்து ஏழைபாளையர்களுக்கு கொடுக்கலாம். அல்ல அதோடைய லாபத்தை ஏழைபாளையர்களுக்கு வந்து ஆதாயத்தை செலவழிக்கலாம். அப்படி செய்யாம நீ சதக்கான்னு சொல்லிட்ட, சதக்காவுக்கு முதலிடம் என்னன்னு கேட்டா உறவினர் தான் ஃபர்ஸ்ட். உறவினர் ஒருத்தரமே இல்லை, அரை உறவினர் தான் கொடுத்துட்ட, அதுக்கு மேற்கொண்டும் செய்ய விரும்புறியா, அப்பதான் கொண்டாந்து இந்த பொதுவான தர்மங்கள் செய்யணுமே தவிர இல்லைன்னா உன் சொந்தக்காரங்களுக்கு செய்யணும் நல்லது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க.
இந்த வகையில நீங்கள் உங்களுடைய உறவினர்கள் எவ்வளவு நெருக்கமான உறவினர்களாக இருந்தாலும் சரி, அவங்க அவங்க கஷ்டப்பட்டார்களே ஆனால் உங்க ஜக்காத்திலிருந்து தாராளமா என்ன செய்யலாம், அவங்களுக்கு உதவி செய்யலாம். ரசூலுல்லாஹ் காலத்துல இந்த ஜக்காத்திலிருந்து கொடுக்கறதுங்கிற ஒரு கான்செப்ட் வராது. ஏன் வராதுன்னா அது கட்டாயமா வசூல் பண்ணிடுவாங்க. அவங்கவுங்க கொடுக்குற மாதிரியான ஒரு அம்சம் அப்ப கிடையாது. என்னடா அரசாங்கம் இருந்ததுனால ஜக்காத்தையெல்லாம் வசூல் பண்ணி அரசாங்கம் தான் செலவு பண்ணுங்கிறது ஒண்ணும். சதக்கா மட்டும்தான் அவங்களுடைய சுய விருப்பத்தின்பால் விடப்பட்டிருந்துச்சு. இப்ப நம்ம வாழ்ற காலத்துல ஜக்காத்தை வசூலிக்க ஒரு அரசாங்கம் கிடையாது, அரசாங்கத்துல கொடுத்து ஆகணுங்கிறது கிடையாது. அப்படியான ஒரு அமைப்பு இல்லாத ஒரு நேரத்துல நமக்கு ஜக்காத்தும் சதக்காவும் ஒரே நிலையில தான் இருக்கு. நம்ம விரும்பி கொடுக்கறது தான் அது. அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யலாம், தாராளமா அவங்களுக்கு கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு தேவையான அந்த வீடு கட்டி கொடுக்க அது மாதிரிலாம் வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா அது அது தேவை, அது சரிதானா நீ யோசிக்கணும். ஏன்னு கேட்டா பெரிய அரண்மனை கட்டுவாரு, அவர் ஜக்காத்து வாங்குறதுக்குரிய லெவல்ல இருக்க மாட்டாரு. அதுல போய் நீங்க கொடுத்துடாம, குடியிருக்க ஒரு வீடு இல்லை, வீடு ஒரு வீட்டுக்காக ஒருத்தருக்கு ஜக்காத்து கொடுக்குறது தப்பு கிடையாது என்ற அடிப்படையில் இருக்குமே. ஆனால் வீடே இல்லை, குடிசை இருக்கு, ஒரு வீடா இருந்தா நல்லா இருக்குன்னு நினைச்சு கட்டிட்டு இருக்கிறாங்க, பாதியில நிக்குது, நம்ம கட்டி கொடுத்தோம்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு வீடு ஆகி போயிடும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் இருந்தா அது கொடுக்கலாம். ஏற்கனவே 4 வீடு வச்சுக்கிறதுக்கு 5வது வீட்டு கொடுக்கறது தப்புது. அது சதக்காவில் சேராது. அவங்களே சதக்கா கொடுக்க வேண்டிய லெவல்ல இருக்கிறாங்க. அதனால உறவினர்களுக்கு கொடுப்பது என்பதுங்கிறது எப்படி வைத்துக் கொள்ளணும்னு கேட்டா அதுக்கு தகுதியானவங்க தானா, உறவுங்கிற பத்தி கணக்கே கிடையாது. உறவத்துக்கு தனியா வைத்து விட்டு அவங்க அந்த ஜக்காத்து வாங்குவதற்குரிய சதக்கா பெறுவதற்குரிய வரிய நிலையில் அவங்க இருக்கிறாங்களா, கடனாளியா இருக்கிறாங்களா. உதாரணம் இப்படி எடுத்துக்கிறோமே, நம்ம அண்ணனோ தம்பியோ 1 லட்சம் 2 லட்சம் கடன் வாங்கிட்டு இருக்காரு, அந்த கடனை அவர் கொடுக்க முடியல. இப்ப மற்றபடி சம்பாதிச்சுட்டு இருக்காரு, சாப்பிட்டு இருக்கிறாரு. இப்ப அந்த கடனை கொடுக்கணுமா இல்லையா, மார்க்கப்படி கடனாளிக்கு ஜக்காத்து கொடுக்கலாம். நம்ம கொடுக்குற ஜக்காத்தை ஊர் உலகத்துக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னு கேட்டா, நம்ம அண்ணன் தம்பி கடனாளியா இருக்கிறாங்க, அண்ணங்க வாங்க நீங்க எவ்வளவு கடன் கொடுக்கணும், இவ்வளவு கொடுக்கணும், இருந்தாங்க இந்த ஜக்காத்தை கொண்டு கொடுத்துருங்கன்னு சொல்லி அவருடைய கடனை நிறைவேற்றுவதற்கு கொடுப்பதுதான் சிறப்பானது. அப்புறம் மற்ற ஊர் உலகம் சொந்த மத்தெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அப்ப கடனாளியா இருக்கிறவங்க, ஏழையா இருக்கிறவங்க, வரி நிலையில் இருக்கிறவங்க, அது மாதிரியான ஒரு அடிப்படையில் என்ன செய்யணும், சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கறது நல்லது. தாராளமா உறவினர்களுக்கு ஜக்காத்தை கொடுக்கலாம். உறவினர்களுக்கு கொடுத்தது போக அப்புறம் என்ன செய்யறதுக்கு மேலே ஜாஸ்தியா தந்திருந்தா வெளியே கொடுத்துக்கலாம்.